என்ன சொல்லி வாக்கு கேட்டீர்கள்? நீங்க மத்திய பிரதேசத்தில், சத்தீஸ்கர்ல, ராஜஸ்தான்ல நாங்கள் வெற்றி பெற்றால் ராமர் கோயிலை பார்ப்பதற்கு ஃப்ரீயா கூட்டு போறோம்னு சொன்னீங்க. இது ஒரு வாக்குறுதியா? நான் கேட்கிறேன். காங்கிரஸ் நாங்க இன்னொரு கோயில் கட்டுறோம்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது? அந்த அர்ஜுன் சம்பத் அண்ணனுடைய குரூப் இருக்கு இல்லையா, புரிஞ்சிக்கவே முடியலங்க. ஏன் தெரியுமா? எது நடந்தாலும் அது பிரதமர் மோடி தலைமையில் தான் நடக்கணும். நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழா நடந்தா ஜனாதிபதியை கூப்பிட மாட்டோம். ராமர் கோயில் திறப்பு விழா நடந்தா அதுக்காக கல்லு தூக்கி கலவரம் பண்ண அத்வானியாகவே இருந்தாலும் நாங்க அவரை கூப்பிட மாட்டோம், சோசியை கூப்பிட மாட்டோம். எல்லாமே மோடி. அதுதானா? நான் என்ன கேட்கிறேன்னா, ராமர் கோயில்ல எத்தனை இடத்துலங்க, இங்க ஊர் ஊரா எத்தனையோ பேரு, இங்கெல்லாம் மதுரை உட்பட பல இடத்துல செங்கல் கொண்டு வா, செங்கல் கொண்டு வான்னு எளிய ராம பக்தர்களை கூப்பிட்டீங்களே. ஆனா கோயில் திறப்பு விழாவுக்கு VIP தான் வருவாங்க. பக்தர்கள் யாரும் வந்துவிட வேண்டாம்னு சொல்றீங்களே. அப்பன்னா உங்களுக்கு இருப்பது கடவுள் பக்தி அல்ல, கலவர புத்தி என்பது தானே. நீங்க அந்த மசூதியை இடிக்கிறதுன்னா ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுவீங்க. ஆனா கோயில் திறக்கிறதுன்னு சொன்னா மகாராஜாக்கள், ஜமீன்தார்கள், சன்னியாசிகள் எல்லாரையும் கூப்பிடுவீங்கன்னா நீங்க ராமரை வச்சு அரசியல் பண்றீங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் அண்ணன் அர்ஜுன் சம்பத்துக்கு, நிச்சயமாக உங்களுடைய பருப்பு தமிழ்நாட்டிலே வேகாது.